ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தலைக்கறிக்கு மசாலா எப்போவுமே ரொம்ப கம்மியாக தேவைப்படும்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் 3 எடுத்திருக்கேன். பெப்பரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும். குக்கர் வச்சதும் நல்லா ஆயில் சேர்த்தாச்சு. அதில் ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தான் எல்லாமே 3 லவங்கம் சின்னதாக பட்டை ஆட் பண்ணியாச்சு. இதில் வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் சால்ட் போட்டு நாங்கள் வதக்கிக்கிட்டோம், சீக்கிரமாக ஆகும்னு சொல்லிவிட்டு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நான் 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். பட் அதுலேயே அம்மா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க வேணான்னு சொல்லி. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இது எண்ணெயிலே வதக்கிடுறோம். அந்த மிளகாய்த்தூள் நல்லா அதோட வாசனைலாம் போகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் எண்ணெயிலேயே. நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க கறி எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். தலைக்கறி ஆல்ரெடி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன் நான். தலைக்கறி ஆட் பண்ணியாச்சு. அதில் அதோட தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், வேக வச்சுருந்த தண்ணி. இதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பெப்பரும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுட்டு கொதிக்க விட சொன்னாங்க. அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும்னு சொல்லிவிட்டு. கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இறங்குனா நிஜமாகவே நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பெப்பர் போட்டாங்க. நிறைய பெப்பர் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டோம். இறக்கும்போதும் கொஞ்சமாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் பெப்பர் போட்டு ஆட் பண்ணியாச்சு. பெப்பர் தான் மெயின் இதுக்கு. மிளகாய்த்தூளோட பெப்பர் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. தலைக்கறி இப்போ ரெடி. ரொம்ப நல்லா இருக்குது வாசனையே. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு கறியும். ஸோ இந்த தலைக்கறியில் இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. தோசைக்கு, இட்லிக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.